செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளை பள்ளிகள் திறப்பு, கல்வித்துறை அறிவிப்பு. ஆள் மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு, முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் கைது. கோஷ்டி தகராறில் 3 பேர் படுகாயம், 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழகம் புதுவையில் 5ஆம் தேதி வரை மழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜக பேரணி, ஏராளமானோர் பங்கேற்பு. புதுவையில் நாளை பள்ளிகள் திறப்பு, கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களை தவிர்த்து மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 23ஆம் தேதிக்குள் ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு மார்ச் 31ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. தொடர்ந்து ஆண்டு தேர்வு விடுமுறை முடிந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திட்டமிட்டபடி நாளை 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினியிடம் கேட்டபோது, அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் காலத்தோடு மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி முடிக்க வேண்டும். இந்நிலையில் கோடை விடுமுறை நீட்டித்தால் பிறகு சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் நிலை ஏற்படும். எனவே புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆள் மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவையை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல வாட்ஸ்அப்பில் நிறுவனத்தின் கணக்காளரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அரசு அதிகாரிகள் சந்திப்பில் உள்ளதாகவும் 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை தான் கூறும் எண்ணுக்கு அனுப்புமாறும் கூறியுள்ளார். ஆனால் உண்மையான உரிமையாளர் வந்து விசாரித்த பின்னர் மோசடி நபர்கள் ஏமாற்றி பணத்தை பறித்தது தெரிய வந்தது. புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோசடி செய்த மொத்த தொகையில் 3 கோடி மேற்கு வங்கத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள வங்கிக்கு மாற்றப்பட்டதை கண்டறிந்தனர். தொடர் விசாரணை நடத்தி கடந்த மாதம் மேற்கு வங்காளம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜாலங்கியை சேர்ந்த மொஹுபில் ஆலமுலா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வழக்கில் தொடர்புடைய மற்றொரு வங்கி கணக்கிற்கு சென்ற 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அடையாளம் காண பல்வேறு ஆன்லைன் சைபர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அந்த பணம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சரத் வங்கி கணக்கிற்கு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் கேரளா சென்று விசாரணை நடத்தினர். திருவனந்தபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான சரத்தை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுவை அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பின் அவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்ட கர்நாடக மாநிலம் குரளியை சேர்ந்த ஓம்கார்நாத், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பவன்ஜன், தெலங்கானாவை சேர்ந்த ராகவேந்திரா, மெகாவத் சரிதா நாயக் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட கும்பலிடம் இருந்து மோசடி தொகை 2 கோடியே 48 லட்சத்தை போலீசார் மீட்டனர். வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டறிந்த சைபர் கிரைம் போலீசாரை காவல்துறை தலைவர் பாராட்டினார். புதுவையில் நடைபெற்ற கோஷ்டி மோதலில் 3 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை சண்முகாபுரம் சொக்கநாதன்பேட்டை விநாயகர் கோவில் வீதியை சேர்ந்தவர் தினகரன் என்கிற எலி இருசக்கர வாகன மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜாக்பால், ரெட்டியார்பாளையம் சேர்ந்த ஏழுமலை, கருவடிக்குப்பத்தை சேர்ந்த நரி என்கிற நரேஷ், செயின்ட் பேட்டை சேர்ந்த கௌதம், மீனாட்சிப்பேட்டையை சேர்ந்த பிரித்திவ், கிரி, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் ஆகியோர் தினகர் வீட்டிற்கு சென்று அவரை அழைத்துள்ளனர். தினகருடன் அவரது கூட்டாளிகள் ரூபின், தரணி ஆகியோரும் இருந்துள்ளனர். இதற்கிடையே இரு தரப்பினரும் கும்பலாக வழுதாவூர் சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்களுக்குள் மோதல் வெடித்தது. இதில் ஒருவரை ஒருவர் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதல் சம்பவத்தில் தினகரன் படுகாயமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து எதிர்த்தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த மோதலில் எதிர்த்தரப்பை சேர்ந்த ஜாக்பால், ஏழுமலை ஆகியோரும் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த 3 பேரையும் உடனடியாக மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
இது குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களிடையே ஏற்பட்ட தகராறு குறித்து பேச்சுவார்த்தைக்காக ஜாக்பால் தினகரன் நேற்று இரவே அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி வெட்டி கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கோரிமேடு போலீசார் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும், தலைமறைவாக உள்ள மற்றவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் 5ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. இதனால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கம், வங்கதேச கடற்கரை பகுதிகளில் சாகர் தீவுகளுக்கு இடையே மதியம் கரை கடந்தது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 3ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி நடத்தப்பட்டது. இதில் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றதா. நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை, மானாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நடன கலைஞர்களுடன் 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் பிடித்துக்கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணி புறப்பட்டதா. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி, சாரம், காமராஜர் சாலை, 45 அடி சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதி வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவு பெற்றதா. பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கல்யாண சுந்தரம், அங்காளன், ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ராகவா விஷன் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநரும் பாஜக முக்கிய பிரமுகருமான பாலன் உள்ளிட்ட பாஜக பிரமுகர்கள் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச உணவு கூடத்தை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் திறந்து வைத்து அன்னதானத்தை தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய ராணுவத்தில் இளைஞர்கள் சேர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று பேரணி நடத்தப்பட்டதாகவும், வெளிநாடுகளில் உள்ளது போன்று இளைஞர்கள் கட்டாயம் 3 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாகவும், இதற்காக பாஜக மேலிடத்தில் சீட்டு கேட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், சுயேட்சையாக போட்டியிடும் எண்ணம் இல்லை என்றும் அதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி ஒரு சிறிய யூனியன் பிரதேசமாக உள்ளதாகவும், இங்கு சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருந்தும் புதுச்சேரி இன்னும் வளர்ச்சியடையாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்றும், மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் இலவச அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் தினமும் 500 பேருக்கு உணவருந்தும் வகையில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெறும் பாராட்டு விழாவாக இல்லாம இந்த இளைஞர்கள்லாம் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணோங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாவோ இதை நாங்கள் எடுத்து முன்னிலை செஞ்சு பண்ணோம். ஏன்னா அது ஒரு பாராட்டு விழாவாக போயிடக்கூடாது. இது அவேர்னஸ் ஒன்று. ஏன்னா எல்லா இளைஞர்களும்
நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு பற்று ஈர்ப்பு வந்து எல்லா மக்களுக்குள்ளேயும் வரணும். இதற்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இது ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் எடுத்து செஞ்சோம். அதே மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து உலகம் ஃபுல்லாக 60 கண்ட்ரிக்கு மேலே வந்து ராணுவத்தை வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்களோட பொதுமக்கள் வந்து அவங்க படித்து முடிச்சோன்னா சிங்கப்பூராக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும். புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 51 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு சரகத்திற்கு உட்பட்ட ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் மேற்பார்வையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதேபோல மேற்கு சரகத்திற்கு உட்பட்ட திருக்கனூர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும், வடக்கு சரகத்திற்கு உட்பட்ட கோரிமேடு காவல் நிலையத்திலும், தெற்கு சரகத்திற்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்திலும் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றதா. இதில் 65 புகார்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து அதில் 51 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் 223 பேர் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டது. புதுவை அடுத்த கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலையில் அரசு பேருந்து மோதியதில் தட்டு ரிக்ஷா வண்டி ஓட்டி வந்த தொழிலாளி உடல் நசுங்கி பலியானார். புதுவை முத்தியால்பேட்டை சோலைநகர் வன்னியர் வீதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். 65 வயதான இவர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தட்டு வண்டியில் பழைய புத்தகம், செய்தித்தாள்கள் வாங்கி அதனை பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்து வந்துள்ளார். சின்ன முதலியார் சாவடி ஈசிஆர் சாலையில் தட்டு ரிக்ஷா ஓட்டி வந்த ராஜேந்திரன் சாலையை கடக்க முயன்றபோது சென்னையில் இருந்து புதுவை நோக்கி வந்த அரசு பேருந்து அவரது ரிக்ஷாவில் மோதியதா. இதில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ராஜேந்திரனின் மகன் செந்தில்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் ஆரோக்கியராஜ் மீது கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் கல்லூரி படிப்பை முடிந்த மாணவர்கள் மற்றும் வேலை தேடி வரும் இளைஞர்களுக்கு சிறப்பு வாய்ப்பை வழங்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏற்பாட்டில் தனியார் நிறுவனம் நடத்திய வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமினை தொடக்கி வைத்தார். கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். இதில் பட்டப்படிப்பு முதல் டிப்ளமோ முடித்த ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கு பெற்றனர். போக்குவரத்து விதிகளை மீறி செயல்படும் பள்ளி வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி திறப்பையொட்டி பள்ளி கல்லூரி வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் ஆய்வு செய்யப்பட்டு அளிக்கப்படும் சான்றிதழ்களை வாகனங்களின் முகப்பு கண்ணாடிகளில் ஒட்டிய வாகனங்களில் மட்டுமே மாணவர்கள் பயணிக்க வேண்டும் என்றும், ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாணவர்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு செய்த அவர் போக்குவரத்து விதிகளை வாகனங்கள் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,920 ரூபாய். தங்கம் 1 பவுன் 71,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் நாளை பள்ளிகள் திறப்பு, கல்வித்துறை அறிவிப்பு. ஆள் மாறாட்டம் செய்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு, முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் கைது. கோஷ்டி தகராறில் 3 பேர் படுகாயம், 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழகம் புதுவையில் 5ஆம் தேதி வரை மழை பெய்யும், வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜக பேரணி, ஏராளமானோர் பங்கேற்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.